ஒரு உலகமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா சில சமயம் வயிறு சரியில்லாத நேரத்துல சிலருக்கு மனநிலைமையும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நுண்ணுயிரிகள் அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அத மறைமுகமா நம்மளோட யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடம்புல 39 ட்ரில்லியன் உயிரினங்கள் நம்ம உடல்ல வாழுது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, நம்ம உடம்புல 39 ட்ரில்லியன் வகையான உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதான் உண்மை. நம்ம ஒரு குடும்பமா வாழ்றோமோ, ஒரு ஊர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு உலகமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? விஞ்ஞானிகள் சொல்றபடி நம்ம உடம்புல 39 ட்ரில்லியன் வகையான உயிரினங்கள், அதாவது நுண் உயிரிகள் நம்ம உடம்புல வாழுதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு செல்கள் இருக்கோ அதை விட அதிகமா இந்த நுண்ணுயிரிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. என்ன, எப்படி இவ்வளவு உயிரினங்கள், இவ்வளவு கிருமி நம்ம உடம்புல வாழ்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா நண்பர்களே, இதனால நமக்கு ஆபத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நுண்ணுயிரிகள் நமக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யறது கிடையாதுங்க. அது நம்மள உயிரோட வச்சிருக்கிறதுக்காக தான் நம்ம உடம்புல இருக்கு. அது முக்காவாசி பாத்தீங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சைகள், அது மட்டும் இல்லாம பல நுண்ணுயிரிகள், இதெல்லாம் கலந்ததுதான் இந்த 39 ட்ரில்லியன் உயிரினங்கள். இது நம்ம தோல்ல இருக்கு, நம்மளோட வாயில இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட மூக்கு பகுதி. பெரும்பாலான நுண்ணுயிரிகள் நம்மளோட குடல் பகுதியில தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பெருங்குடல்ல தான் இந்த உயிரினங்கள், அதாவது இந்த நுண்ணுயிரிகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நகரம் போல வாழுது. இந்த மிகப்பெரிய மாநகரத்துல இருக்கிற நுண்ணுயிர்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலது நம்மளோட உணவுல ஜீரணத்துக்காக உதவுகிறது. இன்னும் சில நுண்ணுயிரிகள் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸை உருவாக்குகிறது. இன்னும் சில நுண்ணுயிரிகள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து நம்ம உடம்புக்கு வர கெடுதலான கிருமிகளை அழிக்கிறதுக்கும் நம்மள பாதுகாக்கிறதுக்கும் தான் நுண்ணுயிரிகள் நமக்கு உதவுகிறது. நம்ம சாப்பிடுற உணவுகளை நம்மளோட பெருங்குடலுக்கு போகும். அந்த பெருங்குடல்ல இருந்து இந்த உணவுகளை உடைத்து நமக்கு அதை ஜீரணம் செய்யறதுக்காக ரொம்ப உதவியா இருக்கு. குறிப்பாக நார் சத்து நிறைந்த உணவுகள் நம்ம உடம்புல உடைத்து அதை சத்துக்களாக மாத்துறதுக்கு இந்த நுண்ணுயிரிகள் ரொம்ப உதவியா இருக்கு. சில நல்ல பாக்டீரியாக்கள் விட்டமின் கே மற்றும் சில பி வகை விட்டமின்களை உருவாக்கவும் உதவுகிறது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட குடல் பகுதியோட தான் இணைந்திருக்கு அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நுண்ணுயிரிகள் இல்லாம நம்மளோட உடல் பாத்தீங்கன்னா முழுமையான அமைப்பு, அதாவது நம்ம உடம்புல நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரிகள் மிகப்பெரிய செயல்பாடு பண்ணிட்டு இருக்கு. உடம்புல இருக்கிற இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மனநிலையை கட்டுப்படுத்துற செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பெரும் அளவுல நம்ம குடல் தான் உற்பத்தி பண்ணி தருது. அப்படிங்கறதுனாலதான் அத இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் சில சமயம் வயிறு சரியில்லாத நேரத்துல சிலருக்கு மனநிலைமையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா, பதட்டமா, சோர்வா இருப்பாங்க. இது மாதிரியான உணர்வுகளுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம குடல்ல வாழ்ற நுண்ணுயிரிகள் நம்மளோட குடலை மட்டும் இல்லாம நம்மளோட மனநிலைமையும் பாதிக்கக்கூடும். ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்றேன். நம்ம திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல நிறைய பேருக்கு தோணும். இது எதனால நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல இருக்க நுண்ணுயிரிகள் அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை மறைமுகமா நம்மளோட உணர்வுகளோட சேர்த்து கொண்டு வர்றதுனாலதான் நமக்கு சில சமயம் நிறைய இனிப்பு பண்டங்களை பார்த்தா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல இருக்க நுண்ணுயிரிகளுக்கு என்ன உணவுகள் வேணுமோ அதை தான் நம்ம சாப்பிடுறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது நம்ம குடல்ல இருக்க உயிரினங்கள் எண்ணிக்கை தான் அதோட தரத்தை மாத்துது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்காங்க. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் எப்படி உணவு முறைகள்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பாக்கலாம். நம்மளோட தமிழர்களின் பாரம்பரிய அறிவுப்படி நம்ம முன்னாடி எப்படி எல்லாம் உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம முன்னோர்களுக்கு மைக்ரோபயோம், அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ், இது மாதிரியான பெயர்கள் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்மளோட உணவுகள்ல பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், தயிர், நீராகாரம், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம அப்போ நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இருக்க ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் அந்த காலத்துல நம்ம பாரம்பரிய உணவுல இருந்தது.
நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாருக்கும் பழகி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம உடலை கெடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்போ நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், நார் சத்து ரொம்ப கம்மியா இருக்கிற உணவுகள், அதிக சர்க்கரை, அதிக ஜங்க் இருக்க ஃபுட்ஸ் தான் இப்ப நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதனால நம்ம குடல்ல இருக்க நல்ல நுண்ணுயிரிகள் குறைய ஆரம்பிக்குது. இந்த நல்ல நுண்ணுயிரிகள் குறைய ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு ஜீரண சக்தி கம்மியாகிறது, வயிறு உப்பசம், அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சிலருக்கு சோர்வு மற்றும் மன அழுத்தம் வரதுக்கான காரணம் இப்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்று பல மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்ப இந்த 39 வகையான ட்ரில்லியன் உயிரினங்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய முறையில கீரை, காய்கறிகள், பழங்கள் போன்ற அதிக நார்சத்து நிறைந்த உணவுகளும் அதிகப்படுத்திக்கோங்க. அதிக சர்க்கரை அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதை குறைச்சிக்கோங்க. போதுமான தூக்கம் வேணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணீர் குடிங்கள். தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது நல்ல நுண்ணுயிரிகளையும் கொல்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தூக்கம் இந்த நுண்ணுயிரிகளை நம்ம பாதுகாத்து இன்னும் நீண்ட நாள் வாழ வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இது. அதனால கண்டிப்பா நல்லா தூங்குங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நண்பர்களே? நம்ம தனியா வாழல, நம்ம உடல்ல கோடிக்கணக்கான உயிரினங்கள் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்க கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களும் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உணவை ஜீர்ணிக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, நம்மளோட மனநிலையை சமப்படுத்துறதுக்கு, எல்லாத்துக்காகவும் நம்ம உடம்புல இருக்க 39 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இவங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பண்ண போற சின்ன சின்ன விஷயம் நல்லா தூங்குறது, நல்ல உணவுகளை சாப்பிடுறது தாங்க. அதனால உங்க உடலை மட்டும் கவனிக்காத, உங்க உடம்புல வாழ்ற இந்த 39 ட்ரில்லியன் உயிரினங்களையும் நீங்க தான் பாதுகாக்கணும். இந்த மாதிரி பாதுகாத்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். உங்க உடல் ஆரோக்கியமா இருந்தாலே உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பை.